குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கக்கூடிய இவர்கள் யார் அப்படின்ற ஒரு பட்டியல் போடுறாரு. போற வாக்கில் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நிரூபிக்கணும்ல நீ. வடசென்னை ரவுடின்ற வார்த்தை பயன்படுத்தி சேகர் பாபு மேல குற்றப்பதிவேடு இருக்கு என்று இவர் சொன்னார்னா என்ன குற்றம் செஞ்சான்னு நிரூபினீனே. நீ போலீஸ் ஆபீசர் தானே. அண்ணாமலை தலைவரானதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நன்மை என்ன நீ சொல்லு. நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டீங்களா? வெள்ள பேரிடருக்கு நிதி வாங்கி கொடுத்துட்டீங்களா? நாடு மெம்பரா கூட ஜெயிக்க வக்கில்லாத அண்ணாமலை மாநில முதலமைச்சர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா நான் கேட்கிறேன். உன்னை நம்பி எவன் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்ல. அவுரங்கசீப்புடைய இதை வந்து நீ உடைச்சிட்டேன்னா காலையில பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா, டீசல் விலை குறைஞ்சிருமா, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா, இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா? ஒரு மண்ணு நிகழாதுல. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று நடந்த திருச்சி மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக திமுக ஒரு சின்ன திருத்தம், மாநாடுல பொதுக்கூட்டம் தான். பொதுக்கூட்டம். ஏன்னா ஆளே வராத ஒரு கூட்டத்தை வந்து நடத்தினவங்களுக்கு வந்து நீங்க மாநாடுங்கிற அந்தஸ்து அளிப்பது ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தினா அவமதிக்கிற செயலா மாறி. அதனாலதான் பொதுக்கூட்டம் இல்ல. அவங்க ரொம்ப மேடையில பேசுகிற பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் கவனமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புதிய கல்விக் கொள்கையை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும், குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கக்கூடிய இவர்கள் யார் அப்படின்ற ஒரு பட்டியல் போடுறாரு. கள்ளச்சாராயம் இருப்பவர்கள், பணத்தை சேர்த்தவர்கள், மக்கள் விரோதமாக பணத்தை சேர்த்தவர்கள், இதையெல்லாம் தாண்டி கள்ளச்சாராயம் காசதையும் தாண்டி ரவடிசம் பண்றவங்க அப்படின்ற ஒரு பட்டியலை கொடுத்திருக்காரு அவர். சில முக்கியமான அமைச்சர்கள் பேரெல்லாம் அதுல இருக்கு. குறிப்பா அமைச்சர் சேகர் பாபா இருந்தாலும் சரி, ராஜேந்திர பாலாஜியாக இருந்தாலும் சரி, இந்த பட்டியலை எல்லாம் அவர் மேடையில் வாசிப்பதற்கான அந்த காரணம் என்ன துணிச்சல்? அதாவது அரசியலிலே வந்து இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், அரசினுடைய உயர் பதவிகள் இருக்கிறவர்கள், அதிகமான சமூக விரோதிகளை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஜக தான் அப்படிங்கிறது பகிரங்கமாவே நமக்கு தெரியும். இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மீது போலி என்கவுண்டர் வழக்கு நடந்து அவர் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. கடந்த காலங்களில் பல வந்து நீதிபதியவே வந்து ஆள் வந்து எப்படி இறந்தாரு, மர்ம மரணம் அடைஞ்சாரு என்றெல்லாம் கூட வழக்கு இருக்கிறது. அப்ப இவங்களுடைய குற்றப்பின்னணி என்ன என்கிற வரலாறு வந்து நம்ம அவ்வளவு தூரத்துக்கு டெல்லி வரைக்குமே போக தேவையில்லை. தமிழ்நாடு பாஜகவினுடைய நிர்வாகிகள்ல யாரெல்லாம் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்கிறதுல 419 பேர் வந்து ரவுடி பட்டியலில் இருக்கிறவனுக்கெல்லாம் கட்சி பதவி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை என்கிற குற்றச்சாட்டை எதிர் முகாமில் இருக்கிறவர்கள் கூட அதிகம் சொல்லல. இதற்கு முன்பு மாநில தலைவராகவும் தெலுங்கானாவினுடைய ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, கட்சியில வந்து சமூக விரோதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அதாவது பிளேடு பக்கிரி, செயின் நக்கிறவன், இந்த மாதிரி குற்றப்பட்டியலை நீங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கனால ஒரு லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, தேடப்படும் குற்றவாளிகள் மாதிரி. அதாவது பதட்டமான பகுதிகள், இந்த ஏரியாலாம் குற்றம் அதிகமாக நடக்குங்கிற பகுதிகளும், அது போக வந்து சின்ன சின்ன அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க அவங்களோட போட்டோலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பட்டியலை பூரா வாங்கிட்டு வந்து கட்சி நிர்வாகிகள் பட்டியலா மாத்தினவர் அண்ணாமலை. ஆம்ஸ்ட்ராங் வழக்குல கூட அந்த கஞ்சா அஞ்சலை என்று சொல்லக்கூடிய புளியந்தோப்பு அஞ்சலை அவர்களை வந்து மாவட்ட மகளிர் அணியினுடைய செயலாளராக நியமிச்ச பெருமையெல்லாம் இவருக்கு தான் சேரும். ஏன் இவங்களெல்லாம் அவர் கட்சி நிர்வாகியா சேர்க்கிறாரு அப்படின்னா, தான் கிட்ட வர்றதுக்கு பயப்படணும் எல்லாருமே. கட்சிக்குள்ள அவர் யாரையெல்லாம் காலி பண்ணி இருக்கிறாருங்கிறப்ப ஏன் எஸ்சி சேகர் கதறாரு? ஏன் வந்து ஏற்கனவே ராகவன்கிறவர் வந்து கட்சியில வந்து எல்லா ஊடகங்கள்லையும் நேர்காணல்கள்லையும் வந்துட்டு இருந்தவர் ஏன் திடீர்னு காணா போனாரு? அவருக்கு கேமரா வச்ச ஆள் யாரு? பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ ஒட்டு மொத்தமாகவே அவருடைய வேலையே என்னன்னா, பல செய்திகள் வருது அண்ணாமலையை பத்தி. மணல் மாஃபியாக்கள்ட்ட எல்லாம் அமலாக்கத்துறையோட ரெய்டு வந்துடும், உனக்கு நீ மணல் அல்றவன் தானே, நீனு மாசம் எனக்கு 5 கோடி ரூபா கொடு அப்படின்னு அவர் மிரட்டினதான தகவல்கள்லாம் செய்தி பேப்பர்ல வந்திருக்கு. மிரட்டி இருக்காரு சார். அந்த மாதிரி மணல் மாஃபியாக்களை பூரா அவர் மிரட்டுறாரு. அந்த திமுக உட்பட. அதாவது அவர் எப்படின்னா, போன ஆட்சியா இந்த ஆட்சியா என்பது அல்ல, எல்லா காலகட்டத்திலையுமே பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. அந்த கேட்டகரியெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, மது விற்பனையில வந்து பயங்கரமா கொள்ளையடிக்கிறாங்க,
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி சொல்றதுக்கான யோக்கியதை வந்து இந்த ஆட்சியில தான் ஏதோ தொடங்கினது மாதிரியே பேசுவாங்க. அதை திமுக ஆட்சியில தான் தொடங்கினது மாதிரியே பேசுவாங்க. அதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில வந்து மது கிடையாது. மது என்பது மனித குலம் தோன்ற காலத்துல இருந்து இருக்கு. குடங்குடமா குடிச்சாங்கிற வரலாறுலாம் இருக்கு. அது குடி என்பது வந்து ஒரு ஒரு நீண்ட கால பிரச்சனை. அது அதை ஒரு அரசின் தவறாக மாற்றுவதுன்னு ஒண்ணு இருக்கு. கேட்டா என்ன சொல்லுவாங்க, கிட்ட நெருங்கி வந்து கேட்டோம்னா பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. எப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பான்? நீங்க 10 மணிக்கு கடை அடைச்சதுக்கு பின்னாடி ஒருத்தன் வர்றான்னு வச்சுங்க, சில பேர் லேட்டா வருவான் இல்லையா, அவனுக்கு என்ன பண்ணுவான், கடையை அடைச்சதா ஷட்டரை இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு சைடுல கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பல டாஸ்மார்க்கினுடைய இதுல வந்து நமக்கு நடைமுறையில உள்ள சிக்கல்கள் அது கூட தவறுதான், சட்டப்படி தவறுங்க. இப்ப சினிமா டிக்கெட் வந்து 200 ரூபா தான் டிக்கெட்டு, 189 ரூபா அல்லது 160 ரூபா தான் டிக்கெட் அப்படின்னா, ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு சினிமா டிக்கெட் வந்து அதே ரேட்டா விற்கிறான். இல்ல கூடுதலா இருக்கும். என்ன கூடுதலா இருக்குங்கிறிய? 500 ரூபால தொடங்கி 1000 2000 விற்கிறாங்க. ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா டிக்கெட் விலை வந்து அதே விலை விற்க மாட்டான், பிளாக்ல டிக்கெட். அது மாதிரி குடி போதையில இருக்கிறவன் என்ன செய்வான், குடி பழக்கத்துல இருக்கிறவன் அவனால அதை தவிர்க்க முடியாது, நாளைக்கு காந்தி ஜெயந்தி விடுமுறை அப்படின்னா சரக்கை நிறைய வாங்கி வச்சுக்கிருவான், ஸ்டாக்கை வந்து முடக்குவாங்க. இது வந்து எப்போ இருக்கிற பிரச்சனை. இதை நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல. இதை தினசரி நடக்கிற தவறுகளை பூராமே ஒரு ஆட்சியின் தவறு தான் இது. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து அவர் வந்து அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜியை வந்து குறி வைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு, அவர் விடுற சவால்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம போனதுக்கு, ஜெயிக்க முடியாம போனதுக்கு தலை குப்புற விழுந்து பாக்குறாரு. என்னத்தை தான் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்பாங்க. அவர் அண்ணாமலை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, சாட்டையில் அடிச்சு பார்க்குறாரு, நான் இனிமே செருப்பு போட மாட்டேன், ஷூ தான் போடுவேன்லாம் சொல்றாரு, எவ்வளவோ டைலாக்லாம் அடிச்சு பார்க்குறாரு. அமலாக்கத்துறை வந்துரும்னேங்கிறாரு. அமலாக்கத்துறையில ஒரு வேலை பார்க்குறாரா? எப்படி அமலாக்கத்துறை வந்துரும்னு முன்கூட்டியே சொன்னாரு செந்தில் பாலாஜி விசாரிக்க போறாங்கிறத. அப்ப அவரை பொறுத்தவரையில் என்னன்னா, அரசியல் எதிரியாக கொங்கு மண்டலத்துல திமுகவினுடைய ஒரு பெரிய தளபதியாக வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. அதனால அவரால் ஜெயிக்க முடியல. அவர் சிறைக்குள்ள இருந்தால் கூட அவரால் ஜெயிக்க முடியல. அப்ப அவரை ஒழிச்சு கட்டிட்டா கொங்கு மண்டலத்துல வந்து ஒரு வெற்றியாளராக மாறிடலாம். செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் எதிரான இந்த சிக்கல் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இவர் இந்த குற்ற பின்னணி சொன்னார் இல்லையா, அதுல வந்து ரவுடிங்களும் இருக்காங்க. ரவுடியா ஒரு அமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய் தானா, புறந்தல் இல்லாம? நான் என்ன கேட்கிறேன், ரவுடி பட்டியல்ல இருந்தாருன்னா 2 வகையான விஷயங்கள் இருக்கு. சந்தேகத்தின் பேராலையும் ஒரு வழக்கு போடுவாங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேனே, நான் வந்து ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்து எங்க பகுதியில் நடக்குது, சிவகங்கை பகுதியில் நடக்குது. அப்ப நாங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லி ஒரு மில்லு தொழிலாளியை வந்து நாங்க ஒரு கிராமம் சார்பாக நடத்துறோம். அன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து மிக முக்கியமான பொறுப்புல இருந்த மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வந்து அவருடைய கட்சி பிரதிநிதி ஒருத்தரை வந்து ஒன்றிய கவுன்சிலர் நிறுத்துறாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவர் நிறுத்துற ஒன்றிய கவுன்சிலருடைய போஸ்டிங்க்கு வர வேண்டிய ஆளை சாதாரண மில் தொழிலாளியை வச்சு லோக்கல்ல வேலை செஞ்சு தோக்கடிச்சு விட்டாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. இப்ப நான் மில் தொழிலாளி பக்கம் நிற்கிறேன், சும்மா ஒரு எலெக்ஷன் வேலை பார்க்குறது. இந்த கடைசி நேரத்தில் தோத்து போயிடுவோம்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதனாலதான் தோத்து போயிட்டோம்னா அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத கௌரவமா ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள வரும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்கிறதுனால எதிர் முகாம்ல இருக்கிற எல்லார் மேலேயுமே ஒரு காவல்துறை சார்ந்து ஒரு வழக்கு போடுறாங்க. எப்படின்னா, வேட்பாளரை தாக்க முயற்சி பண்ணாங்க, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் அப்படின்னு. அதுல வந்து யாரெல்லாம் தேர்தல் வேலை பார்த்தாங்களோ அவங்க மேல பூராமே வழக்கு போடுறாங்க. நான் தேர்தல் வேலை பார்த்ததுல நானும் ஒரு ஆள். நான் வந்து அப்ப நானும் ஒரு ஆளா வேலை பார்த்துருக்கேன். ஆனா நான் அந்த தள்ளுமுள்ளு நடந்த அன்னைக்கு, பிரச்சனை நடந்த அன்னைக்கு, ஏதோ ஒரு தேர்தல் அன்னைக்கு நடந்த பிரச்சனை அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை, நான் வெளியூர் மதுரை போயிட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லி ஒரு 19 பேர் மேல போலீஸ் கேஸ் ஆகுது. ஒரு ஆளுங்கட்சியினுடைய அன்றைய பிரஷர் காரணமா வருது. இப்ப அந்த வழக்குல கடந்த காலத்துல இருந்த ஒரு ஆள் நானு, கொலை முயற்சி வழக்குல இருந்த ஒரு ஆள் நானு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேட்பாளர் என்ன பண்ணிட்டாரு, தேர்தல் பகை காரணமாக தான் அந்த வழக்கு நாங்க போட்டோம் அப்படின்னா அவர் வாபஸ் வாங்கிட்டார். மனசாட்சிப்படி வந்து இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு கோபத்துல பண்ணது அப்படின்ட்டு. இப்ப அந்த வேட்பாளர் யாரு தோற்று போனாரோ அந்த வேட்பாளர் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்.
இப்ப நான் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இப்ப நான் அரசியல்ல தீவிரமா இயங்குறேன், பழைய கணக்குல இவர் மேல அட்டெம்ப்ட் மர்டர் இருக்கு அப்படின்னு நான் சொல்றாங்கன்னு வச்சுங்க, குற்றப்பதிவேடுனா என்னங்க? வழக்கு போட்டுட்டாங்கன்னா அது குற்றப்பதிவேடு தானே. போற வாக்கில் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நிரூபிக்கணும்ல. நீனு அவர் என்ன குற்றம் செஞ்சாரு, சேகர் பாபு மேல குற்றப்பதிவேடு இருக்கு என்று இவர் சொன்னார்னா என்ன குற்றம் செஞ்சாரு நிரூபி. நீ போலீஸ் ஆபீசர் தானே, ஐபிஎஸ் அதிகாரி தானே. வடசென்னை ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்னாடியா வடசென்னை ரவுடின்ற வார்த்தை பயன்படுத்து. இப்ப நான் சொல்றேன், அண்ணாமலை ஒரு பெரிய ரவுடியா இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க ஆதாரம் கேப்பீங்களா? கண்டிப்பா இல்லங்க, அவர் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆதாரம் கேட்போம், கண்டிப்பா கேப்பீல்ல? கண்டிப்பா கேட்போம். அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும்ல. இப்ப போற போக்குல அண்ணாமலையும் ஒரு ரவுடி தான், அவர் அவருடைய ஏரியால ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னு நான் போற போக்குல சொன்னா ஆதாரம் கேப்பீல்ல? அப்ப நீங்க சேகர் பாபுக்கு ஆதாரம் கொடுங்க. அரசியலில் குற்ற பின்னணி இருக்கிறவர்கள் அப்படின்னா அந்த பெருமை பாஜகவுக்கு தானே கூடுதலா இருக்கு. ஓ, முதல் மதிப்பெண் அவங்க தான். நீங்க தானங்க, உங்க ஆளுங்க தானங்க எல்லா பிரச்சனையிலையும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாஜகல ஏன் ரவுடிகளை சேர்க்கிறாங்க? படப்பை குணான்னு தேடப்படுகிற குற்றவாளியை நீங்க கொலை வழக்குல எல்லாம் தேடப்படுகிற குற்றவாளியை கட்சியில நீங்க நிர்வாகத்துல போட்டீங்க. மனம் திருந்தி வந்ததுனால சேர்த்ததா சொல்றாங்க. திருந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இவர் என்ன பாவம் மன்னிப்பு கொடுக்குற பாதிரியாரா இருக்காரு? அவரு கட்சி நடத்துறதா நீ பாவம் மன்னிப்பு கொடுக்குறியா? நான் கேட்கிறேன், அந்த யோக்கியதையாவது உங்களுக்கு இருக்கா? அண்ணாமலைக்கு என்ன, அவருக்கு என்ன யோக்கியதை இருக்கு சொல்லுங்க? ஒரு யோக்கியதை கிடையாதுங்க. மிரட்டித்தானே அரசியலை பண்றாரு. நீங்க அவர் மிரட்டாம ஏதாவது அரசியல் பண்றாரா? பேசுறது எல்லாமே போய் ஏதாவது ஒரு சரியான கருத்தை என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? அவர் என்ன சொல்றாரு? இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாருன்னா, திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லி தராங்கிறாரு. ஆமா, மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல கேந்திரிய வித்யாலயா மாதிரி அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாம சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடத்தை வசதி படைச்சவன் செல்வந்தன் தனியார் மயமாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்த பல பேர் இருக்கான். திமுக அதுல திமுக காரனே யாராவது ஒருத்தர் இருப்பான். இல்ல நான் சொல்லல. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன், ஏன் விருப்பப்படி பாடத்திட்டம் வைக்க முடியுமா? முடியாது. நான் நல்லா கவிதை எழுதுவேங்க, எனக்கு இலக்கியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் வைரமுத்து கவிதையை பூரா பாடத்திட்டம் வைக்க முடியுமா? நானு முடியாது, வைக்க முடியாதுல்ல. அப்ப பாடத்திட்டத்துக்குன்னு ஒரு தேர்வு குழு இருக்கிறது. அப்ப இந்தி மூன்றாவது மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த பள்ளியத்துக்கு யார் மேல போடுறாங்க? திமுக காரர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல. ஏன் நான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் தானே அது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு இந்தி பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உத்தரவு போடு. அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குல்ல. அப்படி ஒன்றிய அரசோட ஆளு தானே நீ பாஜக ஆள் தானே. நீ சொல்லு. நான் என்ன சொன்னேன், அண்ணாமலை தலைவர் ஆனதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நன்மை என்ன நீ சொல்லு. நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டீங்களா? வெள்ள பேரிடருக்கு நிதி வாங்கி கொடுத்துட்டீங்களா? இல்ல நமக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் பணம் தருவோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களே, அந்த நிதியை வாங்கி கொடுக்குறீங்களா? நாம் கட்டின ஜிஎஸ்டி ₹1 கட்டினோம்னா நமக்கு 29 பைசா தான் தர்றேன். உத்தரப்பிரதேசத்துக்கு ₹7 தர்றேன். நம்ம ஊர்ல இருந்து வரியை பூரா வசூல் பண்ணிட்டு போய் உத்தரப்பிரதேசத்துல ரோடு போடுறாங்கிறானே. இந்த பாரபட்சம் காட்டப்படுகிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல தொகுதிகளை குறைப்பதற்கான ஏற்பாடு செய்யறாங்களே. நாளைக்கு அண்ணாமலை தான் ஒரு தமிழன் தானே. என்னதான் நீ பாஜக இருந்தாலும், நீ மாற்று கருத்துடையவன் இருந்தாலும், தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறார்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறார்கள்ங்கிற இடத்துல நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? இல்ல, அண்ணாமலை ரொம்ப தெளிவா கேட்கிறார் சார். ஒரு கேள்வி, இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி ஒன்றிய அரசு இன்னும் எந்த முடிவும் தெளிவா எடுக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துக்கு 3 மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் வராங்க. இந்த முதலமைச்சர் எல்லாம் வேலை வெட்டி இல்லாத முதலமைச்சர் அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஒரு முறை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அண்ணாமலை, கவுன்சிலராக கூட வெற்றி பெறாத அண்ணாமலை, வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க வக்கில்லாத அண்ணாமலை, மாநில முதலமைச்சர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? நான் கேட்கிறேன். உன்னை நம்பி எவனும் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்ல. சரி, உனக்கு அரசியல் தெரியலன்னு நீனே ஒப்புக்கொள்ற. நீ போய் 4 மாசம் நான் போய் லண்டன்ல படிச்சுட்டு வரேன்னு நீ போற. திமுகவினுடைய கடைசி கிளை செயலாளர் ஒருத்தன் போய் நீ அரசியல் கத்துக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைநிலை ஊழியர் இருக்கான்ல, அவனுக்கு தெரியும். அவனுக்கு அரசியல்னா என்னங்கிறது தெரியும். நீ போய் லண்டன்ல போய் கத்துக்கிறேங்கிற. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அல்லாதவர்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. வட மாநிலங்கள்ல தொகுதிகளை அதிகப்படுத்துகிறதன் மூலமாக தென்னிந்தியாவை நீ புறக்கணிக்கிறேன்னா,
நாளைக்கு வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பேதத்தை உருவாக்குவது யாரு? இந்து முஸ்லிம் பிரச்சனையில ஏற்கனவே மதத்தின் பெயரால இந்த மக்களை பிளந்து செய்யக்கூடிய அரசியலை, பிளவு அரசியலை ஏற்கனவே செய்யறிய. ஏற்கனவே மணிப்பூர்ல மெய்த்தி இன மக்களும், குக்கி இன மக்களும், பழங்குடியின மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கிறவனுக்கும் அவனுக்கும் வந்து பழங்குடியின அந்தஸ்து வேணுங்கிற ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்துல போட்டு ஊர்வலம் போக வச்சு, வன்முறை வெடிக்க வச்சு, பழங்குடியின மக்கள் வந்து வழிபடுகக்கூடிய தேவாலயங்களை பூரா உடைச்சு ரத்த ஆறு ஓட விட்டு, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல வன்முறை நின்ற பாடில்ல 3 ஆண்டுகளாக ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு, நிறுத்த முடியல. உன்னால அதை சரி செய்ய முடியல. பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதை உலகமே வெக்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு நடக்குது. மாநில அரசுகள்லாம் ஒன்று கூட கூடாதுங்கிற. நான் என்ன கேட்கிறேன், காஷ்மீருக்கு வந்து நீங்க சொல்லிட்டு செஞ்சீங்களா? காஷ்மீர் அதாவது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. அதை வந்து என்ன செய்வாங்க, படிநிலையில ஒரு நகராட்சியா இருக்கிறத மாநகராட்சி ஆக்குவாங்க, ஒரு கிராம பஞ்சாயத்தை நகராட்சி ஆக்குவாங்க. இதுதான் உலக நியதி. யூனியன் பிரதேசத்தை மாநிலமா மாத்தலாம். எங்கேயாவது மாநிலத்தை யூனியன் பிரதேசமா இது வரைக்கும் மாத்திருக்கிறானா? ஏடா தலையீழா இருக்க. எஸ்ஏ போய் எவனாவது பிசியா சேப்பானா? பஸ்ல இருந்து ஹெட்மாஸ்டர் போய் நீ பியூனா மாத்த முடியுமா? இது என்ன படிநிலை இது? அப்ப என்ன காரணத்திற்காக நீ வந்து காஷ்மீரை வந்து நீ உடைக்கிறாய்? அது இஸ்லாமியர்கள் வாழுகிற பகுதி என்பதனால உடைக்கிறாயா? அந்த மண்ணிலே அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் நிலம் வாங்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. நீ கார்பரேட்டுக்கு வந்து நிலம் வாங்குறதுக்காக தான் அந்த சட்டம். நீ 320 சிறப்பு அதிகாரத்தை நீக்கிற. நீனு அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்ததெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும், அந்த மாநிலத்திலும் வளர்ச்சி அடையுங்க. யாரு வளர்ச்சி அடைவா? உழைத்தால் உயரலாம். யார் உயர்வாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் உழைத்தா யார் உயர்வாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வளர்ச்சிங்கிற யாரோட வளர்ச்சி? அம்பானி வளர்ச்சி, அதானி வளர்ச்சி, டாட்டாவோட வளர்ச்சி, முதலாளித்துவத்தின் வளர்ச்சி எப்படி தனி மனிதனுடைய வளர்ச்சியாக? இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான். 40 கோடி பேருக்கு வேலை கிடையாது. அவனை பூரா வந்து வேலை வாய்ப்புக்கு நீ தயார் பண்ணாம இந்த மாதிரி அவுரங்கசீப் 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப் கல்லறையை உடைக்கிறதுக்கு ரவுடி கும்பல் மாதிரி வாடான்னு சொல்லி நீ கூட்டிட்டு போறிய. நீ அவுரங்கசீப் கல்லறையை உடைச்சிட்ட. அதனால அங்க ஒண்ணும் பாதிப்பு இல்லை. அங்க ஒண்ணுமே இருக்காது. உள்ள அங்க எலும்பு கூட இருக்காது. 40 நாளைக்கு முன்னாடி புதைச்ச பணத்துக்கு போய் தேடி பார்த்தேனாலே அது கரையை அரிச்சு காலியாகி கிடக்கும். 350 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க ஒண்ணுமே ஒரு மண்ணு இருக்காது. மண்டைக்குல எப்படி மூளை இல்லையா அது மாதிரி அங்க ஒண்ணுமே இருக்காது. நீ உடைச்சிட்ட அவுரங்கசீப்புடைய இதை வந்து நீ உடைச்சிட்டேன்னா காலையில பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? டீசல் விலை குறைஞ்சிருமா? வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா? இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா? ஒரு மண்ணு நிகழாதுல. ஒரு அரசுக்கு ஒரு கடமை இருக்குல்ல, பண்பாட்டை வரலாற்றை சரி செய்யணும்ல. எப்பொழுதுமே பாஜக என்ன செய்வான்னா, நிகழ்காலத்துல அவனால வந்து மத பேதங்களை உருவாக்க முடியாது. அதுக்கு வரலாற்றுல இருந்து ஒரு எதிரியை தேடுவான். வரலாற்றுல இருந்து எதிரியை தேடுறதுனாலதான் என்ன செய்வான்னா, பாபர் மசூதிக்கு உள்ள போய் தான் ராமர் பிறந்தாருன்னு ஒரு கதையை கட்டுக்கதையை அவனே உருவாக்குவான். உருவாக்கிட்டு என்ன செய்வான், லோக்கல்ல இருக்கக்கூடிய தாசில்தார், அங்க இருக்கக்கூடிய விஏஓ, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு இரவோட இரவா கொண்டு போய் அங்க ஜடையை கொண்டு போய் உள்ள வச்சான். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவனே கிரியேட் பண்ணுவான். கிரியேட் பண்ணிட்டு அங்க போகக்கூடாதுன்னு இவனே வந்து உச்ச நீதிமன்றத்துல பெரியார் தான் சொன்னாரு. உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல பல பேர் உச்சி குடிமை மன்றமாவே மாத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் என்ன செய்வான், அவனே ஒரு ஆர்டர் போடுவான். போட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இந்தியா முழுக்க ஊர்வலம் போவான், செங்கலை எடுக்க போவான், ரத யாத்திரைம்பா, ரத்த யாத்திரை நடத்துவான். கடைசியில என்ன பண்ணா, இந்தியா முழுக்க மதவாத சிந்தனையை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினானா இல்லையா? ஆமா. அப்ப அதே ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வந்து ஸ்கிரீனை வந்து ரோட்ல கட்டினாங்க. பட்டப்பகல்ல போய் எவனாவது ரோட்ல ஸ்கிரீன் கட்டுவானா? வெளிச்சத்துல தெரியுமா? முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? அப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல. அந்த ராமர் கோயிலை சுத்தி ஒரு 5 நாடாளுமன்ற தொகுதி தோத்து போனோம்னா ராமரை கைவிட்டாங்களா இல்லையா? ஆமா ஆமா. அவனை பொறுத்தவரையில நான் ஒரு கட்சி என்ன பண்ணும், ஒரு வேட்பாளர் போடும். அந்த ஆள் ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவான், அந்த கட்சியில அந்த வேட்பாளர் கைவிட்டுருவாங்க. ஏடா ராமர் என்ன வேட்பாளரா? அது அவர் கடவுளா வேட்பாளரா? அவரை காமிச்சு ஓட்டு கேட்கிற. 5 தொகுதியில தோத்து போயிட்டாங்க. அயோத்தியை சுத்தினோன்னா ராமரை விட்டு பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துக்கு போனியா போலையா? நீங்க பஞ்சாயத்து பண்ண போனியா போலையா? அப்போ உன்னுடைய நோக்கம் கடவுளா அப்படின்னு கேட்டா கடவுள் கிடையாது. நீ வந்து கடவுள் நம்பிக்கைக்கு உண்மையான முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, பாஜக இந்துக்களுக்கு உண்மையான கட்சி கிடையாது. அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது, இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான். இப்ப இஸ்லாமியருக்கு என்ன பெட்ரோல் விலையோ அதுதான் இந்துக்களுக்கு வைக்கிறான். சங்கிகளுக்குன்னு தனியா ஏதாவது பெட்ரோல் விலையை குறைச்சு வைக்க போறானா? கிடையாது. சங்கியருக்கு தனியா வேலை கொடுக்க போறானா? ஒண்ணுமே கிடையாது. நீ இந்த தெருவுல அலையிறேன்னா, தெருநாய் அலையிறேன்னா அவன் அடுத்த தெருவில் அலைய போறேன், அவ்வளவுதானே.
அடிப்படை பிரச்சனையை தீர்க்காம ஒரு அரசாங்கம் எதுக்கு ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறான்? எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்? மக்கள் பிரச்சனை சாக்கடையை சுத்தம் பண்ணணும், குடிநீர் வரணும், ரோடு சாலை வசதி வரணும், பள்ளிக்கூடம் வரணும், ஆரம்ப சுகாதார நிலையம், இதுக்கு தானங்க கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறான். கடவுளை காப்பாத்துறாங்களா? உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு குடும்பம் உண்டா? கடவுள் என்னைய காப்பாத்துவான்னு சொன்னா அவன் பக்தன், அவனால எந்த தீங்கு நேராது. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடும் போது எனக்கு கை கால் சௌக்கியமா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், இதைத்தான் வந்து பக்தன் வேண்டுவான். காலையில எழுந்திரிச்சோன்னா தேவாலயத்தை போய் உடைக்கணும், மசூதியை வந்து உடைக்கணும், வம்புழுக்கணும். எங்கேயாவது வந்து பக்தர்கள் என்ன பண்ணாத. அண்ணாமலைக்கு வம்புழுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திராவிட இயக்கம் அண்ணா தான் சொன்னாரு, மாலை நேரத்துல நடக்கிற பொதுக்கூட்டங்கள் எல்லாமே மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள். தமிழ்நாட்டு மக்களை அரசியல் படுத்தி வச்சுட்டாங்க. அதனால இங்க வந்து மத சண்டை போடுறதுக்கு, அந்த சண்டை போடுறதுக்கு, இந்த சண்டை போடுறதுக்கு ஆளை ரெடி பண்ண முடியுதே தவிர வெற்றி பெற முடியல. இப்ப இந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக எதிர்த்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு. பிஜேபி எதிர்த்து அவங்களுடைய நம்பிக்கையுடைய நபராக செந்தில் பாலாஜி பார்க்கப்படுகிறாரா? தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் செந்தில் பாலாஜி இருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் வெற்றி எங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே கள செயல்பாட்டாளர்கள் என்று ஒரு வகை உண்டு கட்சியில. எல்லா கருத்தியல் சார்ந்தவர்கள் என்று ஒன்று உண்டு. இப்ப நீங்க திருச்சி சிவா என்பவர் வந்து ஒரு கருத்தியல் முகம். கள செயல்பாடு என்று வருகிற போது KN நேரு கள செயல்பாடு. எல்லா அரசியல் கட்சியிலையுமே பன்முகத்தன்மை வாய்ந்தவர்கள் வேலை செய்வாங்க. ஒரே தன்மை வாய்ந்தவர்கள் இல்லை. எல்லாருமே கள செயல்பாட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. சில பேர் கருத்தில் வந்து வல்லவர்களா இருப்பாங்க, சில பேர் களத்தில் வல்லவர்களா இருப்பாங்க. செந்தில் பாலாஜி அந்த மண்ணின் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறாரு. அவரை தேர்தலில் வெல்ல முடியல. அதுக்காகத்தான் அமலாக்கத்துறை விசாரணை. அது அதிமுக காலத்துல நடந்த ஒரு பிரச்சனைக்கு டிரைவர் கண்டக்டர்களுக்கு ஏதோ வந்து பணம் வாங்கி கொடுத்தாங்கிறது பஞ்சாயத்துல. அந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்துட்டு அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் திமுக வந்து சேர்றாரு. ஆனா பழைய வழக்கை தோண்டி எப்படி வந்து அவுரங்கசீப் கல்லறையை தோண்டணுங்கிறாங்களா, அது மாதிரி பழைய வழக்குகளை தோண்டி அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விசேஷம் என்ன, நீங்க காவல்துறை உங்க மேல வழக்கு போட்டா நீங்க எதுக்காக திருட்டு வழக்கு போடுறேன் அல்லது ஒரு வழக்கு போடுறேன், கொலை வழக்கு போடுறேன் நிரூபிக்கணும். ஏன் வழக்கு போட்டேன்னு, FIR போட்டேன்னு அவன் கோர்ட்ல வந்து சொல்லணும். வந்து அமலாக்கத்துறைக்கு அது கிடையாது. அமலாக்கத்துறை வழக்கு போட்டா அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் லேப்டாப்பு அது இதை எடுத்துட்டு போய் 6 மாசம் விசாரணைங்கிற பேர்ல அவனுக்கு வந்து எல்லையற்ற அதிகாரம், சர்வாதிகாரம் மாதிரி அவன் வச்சு விசாரிக்கிறங்கிற பேர்ல 1 வருஷம் வச்சுட்டு ஒன்னும் நிறுவனம் இல்லைன்னு சொல்லி வெளியே விட்டுருவான். அவ்வளவுதான். இது அரசியல் பழிவாங்குவதற்கு எதிர்கட்சிக்காரர்கள் வீடுகளுக்கு மட்டுமே ஒரு அதிகாரத்தினுடைய வேட்டை நாய்களை போல ஒரு அதிகார அமைப்பை பயன்படுத்துறாங்க. ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிற போது இதே மாதிரியான அமலாக்கத்துறை வந்து பாஜக மீது பாய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா எந்த அதிகாரம் நிலைத்ததில்லை, யார் அதிகாரம் நிலைத்ததில்லை. இவர்கள்லாம் 400 சீட்டை கனவு காங்குறாங்க. ராஜீவ் காந்தி 400 சீட்ல இருந்தாரு, வெற்றி பெற்றவராக இருந்தாரு. எமர்ஜென்சியெல்லாம் பார்த்த ஒரு நாடு இது. எவ்வளவோ சர்வாதிகாரங்களை பார்த்துருக்குறாங்க. அதனால இதெல்லாம் வந்து அண்ணாமலையை பொறுத்தவரையில என்னன்னா ஒரு வாய்ச்சவுடால் அடிக்கிற ஒரு போலியான டுபாக்கூர் ஐட்டம். ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்துறீங்க. ஒரு மாநில தலைவர் ஏங்க அவருக்கு என்னங்க, அவருக்கு என்ன, இந்த மாநிலத்துக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த மாநிலத்துக்கு நான் என்ன கேட்கிறேன், இந்திக்கு விதிவிலக்கு வாங்கி கொடு, நீ செல்வாக்கு மிக்கவன் தானே. எதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ளணும்? எதற்காக ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அவர் கேட்கிறாரு. அதாங்க நாங்க ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? அவன் 50% கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதுதான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம்ங்கிறான். 50% நாங்க அடைஞ்சே 50 வருஷம் ஆச்சு. நாங்க இருக்கிற கிளவிய பூரா வயசானது கிளடு கட்டையெல்லாம் கூட்டு போய் அறிவொளி இயக்கத்துல போய் கையெழுத்து போட கத்துக் கொடுத்து 96% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்கும் போது என்னத்துக்காக நாங்க செய்யணும்? இங்க போயிட்டு அண்ணாமலை புடுங்கிறது ஊராமே இங்க தேவையில்லாத அணிதான். புடுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு அவர் எங்கேயாவது ஒரு வட மாநிலத்துக்கு கவர்னரா போறது நல்லது. வயசு சின்னதா இருக்கிறதுனால கொடுக்காம இருக்காங்க. ஒண்ணுதான். இல்லாட்டா இந்த இலக்கணேசன் மாதிரி CP ராதாகிருஷ்ணன் மாதிரியே அதாவதுங்க இனிமேல் இந்த மாட்டை வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லைன்னா அந்த அடி மாட்டை வித்துருவாங்க, கேரளாவுக்கு ஏற்றிடுவாங்க. பாஜக என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அது வந்து ஒரு அடிமாடு, அவ்வளவுதான். அது விலை போகாத அடிமாடு, வேலைக்கு ஆகாத. அவ்வளவுதான். நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திப்போம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.